பாட்டனார், தாய் வழி பாட்டனார் பாட்டி, தந்தை வழி பாட்டனார் பாட்டி, 2 பேருமே 2 ஃபேமிலியுமே அவர்கள் அந்த தாய் வழி பாட்டி அவங்களும் பிசிக்கலா மெச்சூர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. தந்தை வழி பாட்டிக்கும் பிசிக்கலா மெச்சூர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேருமே உறவினர்களுக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. திருமணமாகி அவங்க பிசிக்கலா மெச்சூர்ட் ஆன பிறகுதான் கணவன் வீட்டுக்கு பெண்ணை அனுப்புவாங்க. மொத்த குடும்பமும் சேர்ந்து புது தம்பதிகளை நர்ச்சர் பண்ணுவாங்க. பிறக்கிற குழந்தையும் மொத்த குடும்பமும் சேர்ந்து வளர்ப்பாங்க. இப்படித்தான் நாம இருந்திருக்கோம். நீங்க திடீர்னு இந்த இந்தியான்ற பொலிட்டிக்கல் பிராண்ட் உருவாகி அந்த பிராண்ட் இந்த குழந்தை திருமண தடை சட்டம், இந்த சட்டத்தை போட்டு அந்த சட்டத்தை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக சமூகத்தை ஏற்படுத்தி, அதெல்லாம் உங்க விருப்பம். அதெல்லாம் நான் தலையிடவும் இல்லை. அதுக்கு அதை பத்தி கருத்து சொல்ல நான் இங்க தயாராகவும் இல்லை. நான் ஆர்கானிக்கா நம்முடைய சிவிலைசேஷன் எப்படி நடந்தது, அதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்ல வரேன். அதை சொல்லிட்டு தான் இருப்பேன். அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் ஒரு பர்பஸுக்காகவே தங்களை டெடிகேட் பண்ணிக்கிட்ட சமூகங்கள்ல இந்த லார்ஜ் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ்க்கு நடுவுல உள்ள நடக்கிற இந்த டீனேஜ் மேரேஜஸ்னால தான் அந்த பர்பஸஸ் உயிரோட இருந்ததுங்கய்யா. உதாரணத்துக்கு, மாதொரு பாகனுக்கே வழி வழியாய் அடிமை செய்வதென்று தங்களை ஒப்படைத்த சைவ வேளாளர் குலம். அதாவது நான் சொல்றத முழுசா புரிஞ்சுக்கணும். இந்த டீனேஜ் மேரேஜஸ்ல